அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயிலின் திருத்தல வரலாறு. கல்வெட்டுச் சிறப்புகள். இந்த திருக்கோயிலில் 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் உள்ளன. இவற்றில் பல மிகவும் பழமையானவை. அவை வட்டெழுத்து, கிரந்தம், தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு போன்ற எழுத்துக்களில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. இத்திருக்கோயில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டிருந்த போதிலும் திருக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டுக்கள் சம்பந்தர் காலத்திற்கு பிந்தியவை ஆகும். இங்குள்ள கல்வெட்டுகளில் பழமையானது சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற பாண்டிய மன்னனின் 2ஆம் ஆட்சி ஆண்டு குறித்த கல்வெட்டாகும். கிபி 446 முதல் 466 வரை. தாசி ஒருவர் விளக்கெரிப்பதற்காக தினசரி ஆழாக்கு நெய் வழங்கியது தானமளித்த செய்தியை தருகின்றது. இக்கல்வெட்டு இறைவனை திருநெல்வேலி பிரம்மபுரி தேவர் என குறிப்பிடுகிறது. மூல மகாலிங்கம் ஆலயத்தில் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற பாண்டிய மன்னனின் கல்வெட்டுக்கள் உள்ளன. இவை அனைத்தும் 10ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்டவையாகும். இக்கல்வெட்டுக்கள் வட்டெழுத்தில் உள்ளன. இவை விளக்கெரிப்பதற்காக தானம் வழங்கிய செய்தியினை குறிப்பிடுகின்றன. முதலாம் ராஜேந்திரன் கிபி 1012 முதல் 1044 வரை. முதலாம் குலோத்துங்கன் கிபி 1070 முதல் 1120 வரை போன்ற சோழ மன்னர்களுடைய காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் இத்திருக்கோயிலில் முதல் திருச்சுற்றில் உள்ள வட்ட தூண்களில் காணப்படுகின்றன. 2ஆம் சடையவர்மன் குலசேகரன் கிபி 1190 முதல் 1267 வரை என்கிற பாண்டிய மன்னன் கொடுத்த நிலதானம் குறித்த கல்வெட்டில் இத்திருக்கோயில் இறைவனை திருநெல்வேலி உடைய நாயனார் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் சுந்தர பாண்டியன் கிபி 1216 முதல் 1244 வரை, விக்கிரம பாண்டியன் கிபி 1250 முதல் 1276 வரை, வீர சோமேஸ்வரன் கிபி 1238 முதல் 1258 வரை, 2ஆம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் கிபி 1251 திருவாதிரை திருவிழா நடனம் குறித்தது. 2ஆம் சடையவர்மன் வீரபாண்டியன் கிபி 1258 முதல் 1265 வரை, முதலாம் மாறவர்மன் குலசேகரன் கிபி 1258 முதல் 1308 திருச்சுற்று மதில் எழுப்பியது. முந்திக்கோட்டு வீரம் அழகிய பாண்டியதேவன் பொல்லா பிள்ளையார் சன்னதி உருவாக்கம். பராக்கிரம பாண்டியன் வேணுவனநாதர் எனும் பெயர் இடம்பெற்ற முதல் கல்வெட்டு. வீரசங்கிலி மார்த்தாண்டவர்மன் கிபி 1546 முதல் இசைத்தூண் மண்டப உருவாக்கம் போன்றோரின் கல்வெட்டுக்களும் காண கிடைக்கின்றன. 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.